அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மீது தெளிக்கப்பட்டிருப்பதால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது, நம்மை எல்லா தீங்குக்கும் இந்த ரத்தம் விலக்கி காக்கும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை போல அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் செயல்பட்டிருக்கிறது. வீட்டு வாசல் கதவுகளின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்பட்ட ரத்தம் இஸ்ரவேல் மக்களை உயிரோடே காக்கிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டிருப்பீர்களாக. அதன் பிறகு அந்த மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார். அந்த மாம்சத்தை பச்சையாகவோ தண்ணீரில் போட்டு வேக வைத்தோ சாப்பிடக்கூடாது.